ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னுடைய விரதத்தை நான் ஏற்றுக்கொள்வேனா என்ற சந்தேகம் சிறிதும் இல்லாமல் உன் விரதத்தை நீ தொடர்ந்து செய். உன்னுடைய இந்த விரதம் நிச்சயமாக உனக்கு பலன் தரும். விரத காலத்தில் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு என் நாமத்தை ஜபித்து கொண்டு இரு. உனக்குள் என்னுடைய சக்தி வந்து சேரும். நீ எதற்காக விரதம் இருக்கிறாய் என்பதை உன் சாய் தேவா நான் அறிவேன். அது உன்னை விரைவில் வந்தடையும். உடலும் மனதும் தூய்மையாக வைத்துக்கொண்டு நீ என் திருப்புகழை பாடும்போதெல்லாம் நான் உனக்குள் வந்துவிடுகிறேன். நீ இன்று முழுவதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உன் பிரார்த்தனையை தொடர்ந்து செய். எல்லா நன்மைகளும் உனக்கு நிச்சயம் நடக்கும். நான் உன்னோடு பாதுகாப்பாய் இருப்பேன் என் குழந்தையே. வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள் தங்கமே. மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு. அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்காகத்தான். நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே. உன் அருகிலேயே தான் உன் சாயப்பாவான நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நான் இந்த பௌதீக உடலோடு ஷீரடியில் மாத்திரம் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. நான் எங்கும் வியாபித்துள்ளேன். என் வருகைக்கு எல்லைகள் என்றுமே இருக்க முடியாது. நீ என்னை நினைத்தவுடன் நான் உன்னோடு இருப்பேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். ஆனால் எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலையில் இருக்கின்றாய். இலைகள் அனைத்தும் முதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகின்றது மரம். அதற்காக மரம் வருத்தப்படுவது இல்லையே. மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க தேவை இருக்காது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உன் சாயிருக்க பயம் ஏன் உனக்கு?